ஆத்தாடி இவனுங்க சொல்ற விலைக்கு நான் ஒரு புது பிளைட் வாங்கி அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் வீட்ல இருக்கிற வேலைக்காரியோட ஒரு கப் பாயசம் சாப்பிட்டுருவேன். ஏன்டா ஏற்கனவே CB 200X ஆரம்பிச்சு எண்ணி 1.5 வருஷம் தான் ஆகுது. போனி பண்றதுக்கு ஆள் இல்லாம இழுத்து முடியாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாடா போண்டா? சில பேத்துக்கு வாயில சனி, ஆனா உனக்கோ நீ செட் பண்ற விலையில தான் சனி. 200cc வெறிய அண்டர் பவர் பிரசன்ட் பண்ணக்கூடிய இதுக்கு 2,02,000 ரூபாய். LED ஹெட்லைட் லைட்டா கொஞ்சம் டிங்கரிங் பார்த்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS கொண்டு வந்திருக்காங்க. 4.2 TFT டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. NS 500 டிசைன் வச்சிருக்காங்க. இதுக்கு CB 200X காட்டிலும் 17,000 ரூபாய் கூட. நக்கி பயமுலைகளா இம்புட்டு விலை எத்தனத்துக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனை கொண்டு வந்திருக்கலாம், 19 இன்ச் வீல கொண்டு வந்திருக்கலாம், சில பல நல்ல ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்திருக்கலாம். அட அதெல்லாம் விடுங்கப்பா, பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு பண்ணிருக்கலாம். நகுல் கார்ட்ல இண்டிகேட்டர் வச்ச அந்த பெரிய அறிவாளி எவடாவே? ஃப்ரண்ட்ல 37mm USD ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க, ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஆக்ஷனா எம்டி லாரியில போன ஃபீல் ஆகுது. இதுல இருக்கிற நல்ல ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளட்ச் இருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. நல்ல வேலைக்கு 4 வால் கொடுக்கல, ஆயில் குழு கொடுக்கல, கொடுத்திருந்தா இவங்க சொல்ற வேலைக்கு குஞ்சு மணி தெரிச்சிருக்கும். ஆக்கச்சா இதோட குவாலிட்டியா ஹோண்டாவோட சாபக்கேடு. ஹோண்டா இப்படியே இருந்தா உனக்கு பாட கட்டி போடுவாங்க.